ஏய் மச்சான், அவ்வளோ மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் டயலாக் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக மேக் பண்ணுவீங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கைன்மாஸ்டர் நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு மேலே பாருங்கள் ஏரோ மார்க் இருக்கும், அது பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு இப்போ கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே எடிட்டிங் இருக்கும், அதில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ அதில் வந்து ஒரு 7 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மேலே மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒன் பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு ஃபோட்டோஸ் வச்சு தான் கரெக்டாக செட் பண்ணணும். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு சாங்கை மேக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சாங்கோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவில் லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனை வந்து லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணுங்கள். லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த இடத்துல டயலாக் முடிஞ்சு பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துலேருந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். நான் பார்த்ததே இல்லடா. இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து கரெக்டாக வந்து சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி வரையும் அந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ சாங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து ஃபோட்டோஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கில் வந்துட்டு ஃபோட்டோ டியூரேஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ டியூரேஷனை 1 செகண்ட் கொடுத்துக்கோங்க. 1 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு அந்த மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து பீட் எஃபெக்டை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் தேவையான ஃபோட்டோஸை எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. சாங்ஸ் எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா 20 செகண்ட்ஸ் சாங்ஸ் இருக்குது, 20 செகண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிளிப் கிராஃபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் டவுன் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா கால்மிட்டிஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ சேம் அதே ஆப்பில் தான் உங்களுக்கு இந்த ஆப் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கால்மிட்டிஜேவை இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோ, அதை பார்த்துட்டு அதில் எப்படி கால்மிட்டிஜை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே ஆப்பில் இந்த ஃபீலிங் டவுன்ன்ற எஃபெக்ட் இருக்கும், சேம் அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபீலிங் டவுனில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் நான் சொல்கிற எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு 6th எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் 6th எஃபெக்டை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு செகண்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிளிப் கிராஃபிக்ஸுக்கு போங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற அதே ஃபீலிங் டவுனில் இப்போ வேறு ஆப்ஸை வந்து நம்ம வேறு எஃபெக்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ 4th எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும்தான் 6th எஃபெக்ட்டு, மீதி எல்லா ஃபோட்டோவுக்குமே வந்து 4th எஃபெக்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்குமே 4th எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த எஃபெக்ட் செட் பண்ண மாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நான் எகைன் சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் அந்த ஃபீலிங் டவுனில் 6th எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த ஃபீலிங் டவுனில் 4th எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணியாச்சு. டவுட்ஸ் இருந்தால் ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.